வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோஷியல் மீடியாவே அல்லோலப்பட்டு கிடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான். ஆமா, தளபதி விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா பத்தின பிரம்மாண்டமான அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குறிப்பா மலேசியாவில் நடக்கிற இந்த விழாவில் தளபதி விஜய்க்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தளபதி விஜய் தன்னோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறமா நடிக்கிற படம், அது மட்டும் இல்லாம இதுதான் அவரோட கடைசி படம்னு சொல்றதால இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மேல உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் ரசிகர்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல நேரு ஸ்டேடியத்துல அனுமதி கிடைக்காததால இப்போ இந்த பிரம்மாண்ட விழா மலேசியாவில் இருக்கிற புக்கிட் ஜலால் அப்படிங்கிற ஸ்டேடியத்துல இன்னைக்கு கோலாகலமா நடக்க இருக்கு. இந்த ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 80,000 பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு வசதி இருக்குங்கிறது தான் ஹைலைட். இந்த விழாவுக்காக நம்ம தளபதி விஜய் தனி விமானம் மூலமா மலேசியா போய் இறங்கியிருக்காரு. அவர் ஏர்போர்ட்ல இறங்கினப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாம் இப்போ இன்டர்நெட்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னதான் தளபதிக்கு அங்க பெரிய வரவேற்பு இருந்தாலும் மலேசிய அரசாங்கமும் அங்க இருக்கிற அதிகாரிகளும் இந்த விழாவுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த விழா முழுக்க முழுக்க ஒரு சினிமா விழாவா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேடையில யாரும் அரசியல் பேசக்கூடாது, குறிப்பா தளபதி விஜய் எந்த விதமான அரசியல் வசனங்களையோ அல்லது கட்சியை பத்தின விஷயங்களையோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் யாரும் கட்சி கொடியை கொண்டு வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இது தளபதி ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தாலும் மலேசியாவோட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டுலாம் இந்த விழா நடக்குது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட இயக்குனர் வினோத் ஏற்கனவே அரசியல் கலந்த கதைகளை தைரியமா எடுக்கிறவரு. இப்போ ஜனநாயகன் டைட்டிலே பவர்ஃபுல்லா இருக்கிறதால படத்துல கண்டிப்பா அரசியல் அனல் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஆடியோ லான்ச்ல தளபதி குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா இல்ல அரசியல் பேசுவாராங்கிறது தான் இப்போ எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. வழக்கம் போல தன்னோட ஸ்டைல்ல ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரா இல்ல தன்னோட அரசியல் கொள்கையை நாசுக்கா சொல்லுவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல த்ரிஷா, பூஜா ஹெக்டேன்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அனிருத் திசைங்கிறதால பாட்டு எல்லாமே ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற இந்த விழாவில் என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. விழா முடிஞ்ச உடனே முழு வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுட சுட சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.